இல்ல நான் இன்னொன்னு புரியாம தான் கேட்கிறேன். நீங்க நாங்க தான் கேள்வி கேட்டோம். குமுதம்ல இருந்து தான் ஃபோன் பண்ணணும். உங்களுடைய ஒரு ஒப்பீனியன். இந்த ஆமா. சிபிஐ வழக்குக்கு கரூர் வழக்கு போகுதே அப்படின்னு. அப்போ நீங்க எல்லாருமே திமுக ஆதரவா இருக்கிறவங்கலாம் என்ன பேசுனாங்கன்னா, அது வேற மாதிரி தான் பேசுனாங்க. உங்க தொனி மாறுற மாதிரி ஒருத்தர் அறிவாலயத்திலிருந்து கால் பண்ணாரு. அந்த தொனி ஏற்கனவே நீங்க முடிவெடுத்துட்டீங்களா? நம்ம இவங்களுக்காக இனி பேச வேணான்ற முடிவெடுத்து தான் தாவேகாவுக்கு ஆதரவா அங்கிருந்து பேச ஆரம்பிச்சீங்களா? தாவேகாவுக்கு ஆதரவா பேசுனது இல்லையா? அது உண்மையே சொன்னா தாவேகா ஆதரவா அதுல பேசினா தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி. அடுத்த அடி எடுத்து வைக்க உச்ச நீதிமன்றமே அவர்களுக்கு அடி எடுத்து கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னேன். தாவேகாவுக்கு ஆதரவா பேசலையா? ஆனா திமுகவுக்கு எதிராக அதை பார்த்தாங்கல்ல. திமுக அதை எதிரா பாக்குது. அப்ப என்ன, அவரை ஒரு சக்தியாகவே திமுக கருதல. தாவேகாவை புன்மை தேரையாய் பொட்டு பூச்சியாய் புழுவாய் பார்க்கிறார்கள். ஒரு ராஜாளி பறவை கழுகை பார்ப்பதை போல தம்பி விஜய் அவர்கள் பார்த்தார்கள். இன்றைக்கு மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியதை போல திமுகவுக்கு முன்னால் தன்னுடைய விஸ்வரூபத்தை விஜய் காட்டுகிறார். இனிமேல் தமிழக அரசியல் பரபரப்பா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, தமிழக அரசியலை தீர்மானிக்கிற சக்தி விஜய்.